ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் அதுக்கு பருப்பு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இன்னொரு 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா நான் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கு. கீரை நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கீரையை வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவும் டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.